शेषाद्यवंशकलशोदरिपूर्णसुन्दरम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपराब्जगङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यमाहम् प्रपद्ये यो नित्यमच्युतरताम्बुरुक्म व्यामोहरस्तिरिगणानि गुणाजमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतश्रीमान् ஏயசே மேஸ்து பூயசே. பராசரப்பட்டர் எம்பெருமானாரால் நியமிக்கப்பட்டவர், எம்பாரால் சிக்ஷிக்கப்பட்டவர், ஊருக்காழ்வான் திருக்குமாரர். ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துக்கு வியாக்கியானம், ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தையே பண்ணினவர். பூர்வ சதகம், உத்தர சதகம், 250 ஸ்லோகம் இருக்கு. சரி, ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதருக்கு குமாரராக வளர்ந்தவர் சுவாமி. எம்பெருமாள் நியமனத்தாலே ஸ்ரீரங்கப்பட்டில் இருக்கும் வேதாந்தி என்கிற சுவாமியை நம்முடைய சம்பிரதாயத்துக்காக சமாஷ்டேகம் பண்ணி ஸ்ரீரங்கம் வந்துள்ளார். அனந்தரம் அங்கே கங்கோரையிலே வேதாந்திகள் கங்கை ஓரையிலே திருமால் அடியார்களை பூசித்துக் கொண்டிருக்கும் நாளிலே 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இழைத்து வேதாந்திகள் திருமாளிகை கெடுந்தொழி சுத்து நடிகார் என்றது என்று அவதி செய்ய தேவ. வேதாந்திகள் தெய்விகள் இருவரும் உங்கள் வேதாந்திகள் தீர்த்தமாடப் போனார், இங்கு ஒன்றுமில்லை, நீங்கள் அங்கே இருப்போங்கோள் என்று உதாசீனம் பண்ணிவிடார். அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களும் வேதாந்திகள் பக்கல் சென்று அறிவிக்க அவரும் வரை கேட்டு பிரதவித்து தன் திருமாளிகளை எழுந்தலை தேவிகள் இருவரையும் சீறி அப்போதே புறப்பட்டு கோயிலுக்கு எழுந்தளத்தேட அங்குள்ளவர்கள் வேதாந்திகளை போகவண்ணாது என்று தகைய இவர் தமக்கு நிர்வதிக்க தனம் உண்டாகையாலே அவர்களுடைய ஜமீன் இருந்த அந்த சுவாமிக்கு அத்தை 3 அம்சமாக பிரித்து 2 தேவிகளுக்கும் 2 அம்சம் கொடுத்து மத்த அம்சத்தை சுவாச்சாரியருக்காக எடுப்பித்துக் கொண்டு அத்தேகத்தையும் சவாசனமாக விட்டு இல்லறமல்லேன் துறவரவில் என்னும் நல்லறமாவனமும் 4 மாத்தமும் நாரணனே ஆவது என்று அதிசத்கார யோக்கிய எல்லாரும் பாக்யை தியஜித்து சந்நியசிக்க கடவன் என்று சாஸ்திரம் சொல்லுகிறாரே. சர்வசங்க பரித்யாக பூர்வகமாக அங்கே சந்நியசித்தருளி கோயில் நோக்கி எழுந்திரடாதற்கு செய்தே திருக்காவேரி கரையிலுள்ள சிறுப்புத்தூரிலே அனந்தாழ்வானை கண்டு சேவித்து நிற்க அனந்தாழ்வானும் வாரி வேதாந்திகளே சுகுமாரனான நீர் இங்கனை செய்யலாமோ, வேர்த்து போது நீராடி பசித்த போது அமதி செய்து கட்டண திருவிழைகளே சரணம் என்றிருந்தால் உண்மை பரவத்தில் நின்றும் தள்ளிவிடுவாருண்டோ. இனி என் திருவந்தத்திலே பிறந்து தயத்திலே வளர்ந்து தயை கனிஷ்டராவீர் என்று அதிசெய்து வெறுத்து ஓம் என்று விட்டார். அவர் ஸ்ரீரங்கத்துக்கு புறவனிட்டா ஆச்சாரிய திருமாலையில போயினுடைய கட்டுறார். வழியில கிருங்கூர்ல அனந்தாழ்வார் சுவாமி இருந்தார், அவர் சேவிச்சார். இது என்ன வேஷம் அப்படின்னு சொல்லி அவருக்கு திருமந்திரத்திலே பிறந்து தயத்திலே வளர்ந்து தய கனிஷ்டராவி என்று ஆசிரியர் வெறுத்து போம் என்று விட்டார். ஆச்சா அந்த வார்த்தாமலையிலும் இந்த இது வந்திருக்கு. அதாவது திருமந்திரம் ஆத்மஸ்வரூப பிரதிஷ்டானபரமாகையாலே சத்வஜானோத்பத்தியாகிற ஆபிஷாத்தியம் உண்டாய் திரயத்திலும் ஸ்ரீமத் சப்தோக்தியான பெரிய விராட்டியார் உபதேசகாரத்தாலே
வர்த்தமான அர்த்தத்திலே வர்த்தித்து உத்தரவாக்கியோத்தங்களை பற்றி கைங்கரிய கிரிஷ்டராதி என்று சொன்னபடி வேதாந்திகளும் பயணகதியிலே போய் கோயிலிலே எழுந்தலை பட்டர் திருடர்களை சேவித்து நாம் கொண்டு வந்த தனத்தை தமது என்கிற அபிமானத்தை விட்டு பக்தருக்கு இஷ்ட விநியோகாரகமாகும்படி அவர் திருவடிகளை சமர்ப்பித்து நிர்மலராய் கொண்டு அவ்வளவிலே பட்டரும் மிகவும் உகந்தவர்களை நம்முடைய ஜீர் வந்தார் என்று வாரி எடுத்து கட்டிக்கொண்டவர்களை ஒரு க்ஷணமும் தெரியாமல் தம்முடைய சந்நிதியிலே வைத்துக் கொண்டு சகலார்த்தங்களையும் பிரசாதித்தருளார். சகலார்த்தங்களையும் அப்படின்னு விட்டா உபய கலையும் ஸ்ரீபாஷ்யம் திவ்ய பிரபந்தம் ரகசியங்கள் ஜீயரும் பட்டர்கள் மற்றொரு தெய்வம் அறியாதிருந்தார். இவருக்கு வேதாந்திக்கு நம்முடைய ஜீயன் பேரிச்சார். பட்டரும் நம்முடைய ஜீர் என்று சொல்லி அழைத்துக் கொண்டு வந்து தொடங்கிய வேதாந்திகளுக்கு நஞ்சீரியன் திருநாமம் உண்டாயிற்று. நஞ்சியர் பட்டரை பார்த்து பெருமாள் சந்திரபுஷ்கரணிக்கரியிலே கண் வளர்ந்து வருகிறதற்கு திருவிள்ள கருத்தன் என்று விண்ணப்பம் செய்யா. நஞ்சியர் கேட்கிறார், சந்திரபுஷ்கரணி கரியை ஏன் இருக்கிறார் பெருமாள் அப்படின்னு. பட்டரம் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் என்று கூப்பிட்ட பின்பிலே அந்த மடுவின் கரையிலே எழுந்திருந்தது. இங்கு கண்விழந்து வருகிறது. நான் கூப்பிடுவதற்கு முன்னே என்னை எடுக்கைக்காக நான் அகப்பட்ட பொய்கை கரையிலே ஏற்கவே வந்து கண்வளர்ந்து வருகிறான் இத்தனை என்ன உத்தாரம் பண்றதுக்காக இங்கு வந்து படுத்திருக்கார் என்றார். நீர் இவ்வர்த்தம் கேட்டது உம்முடைய வசத்தாலே என்று காணும் உம்மை கொண்ட நம்பெருமாள் என் நினைவை வெளியிட்டினார் என்று அருளி செய்கிறார். நம்பெருமாளை இந்த பிரश्னத்தை கேட்கும்படி பண்ணியிருக்கிறார். அதாவது பகவத் அவதாரங்கள் அடங்கா சுவார்த்தமாக வென்றே ஞானதிகள் இந்தபடி பெருமாள் பண்டதெல்லாம் எனக்கோஸ்கரமாகவே படியிருந்தார். அன்றும் பிறகுவளந்தாயடி பகவத்தி செந்தங்கத்தின் திலங்கை செத்தாய் திரல் பகவத்தி எல்லாம் எனக்காக பண்ணி ஆண்டாள் சொல்றான். வியாக்கியானம் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் அப்படி எனக்காக என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு குணான சம்பாதக்கப்பட்ட ஒரு உதவிக்கலாம். அந்த மாதிரி எனக்காகவே இவர் சிந்தபிஷ்கரணி கரையில எழுந்திருக்கா பெரிய பெருமாள்னு சொன்னார். நஞ்சிய பட்ட ஸ்ரீபாதை தாங்குவராக தோளிலே கண்டை வைக்க போக பட்டரும் உம்முடைய வேஷத்திற்கு விருத்தம் காணும் என்றதை செய்ய சீரம் அங்குத்தை அடிமைக்கு ஏகாந்தம் என்று இவ்வேஷத்தை பரிகிரகம் பண்ணினேன். அதுதானே இதற்கு விரோதியாகின் பழைய வெள்ளையை விடுத்துகிறேன் என்று விண்ணப்பம் செய்தார். இவரு ஏழு பண்றதுக்கு கொண்டுறார் பெருமாளை இவரையும் பல்லக்கல. அதுக்கு ஜிய இந்த வேஷத்துவம் சரி போகாது அப்படின்னா எனக்கு இதுவே வேஷமே வேண்டாம், நான் வெள்ளை விடுச்சுன்னு விடப்படுகிறார். அதாவது ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு அனுரூபமாக வர்ணாஷ்டம தர்மம் பரித்தியாஜ்யம் என்பபடி பட்டர் குடும்ப சகிதமாக கூறதுலோத்தமனிலே எழுந்தில் இருக்கிறவர்களே திருநந்தனத்தில் அல்பம் உபகத்தி உண்டாக திரு அந்தரவனம் செய்கிற ஏகாங்கிகள் சில வார்த்தைகள் சொன்னார்கள் என்று நஞ்சியர் கேட்கிறே ஏகாங்கிகளை அழைத்து நம்பெருமாள் திருக்குழல் கத்தை சிக்கு நாடுகிறதென்றோ நான் திரு அந்தரவனம் செய்கிறது பட்டடைய குடும்பத்துக்கு இஷ்ட விநியோகாரகமாக வேண்டும் என்று திரு அந்தர்வனம் யாஜகனு கூறினேன் இத்தனை என்றோ என்று அவர்களை சீறி விட்டள்ளினார். இத்தால் ஆச்சாரிய பிரதந்தன் பகவத் கைங்கரியம் பண்ண கூறுவதும் ஆச்சாரிய கைங்கரியார்த்தமாக இத்தனை என்று கருத்து. வந்தாழ்வாரும் திருமலையில இதே மாதிரி சொல்ற ஆச்சாரிய தேவனுக்குத்தான் இங்க வந்திருக்கேன், புஷ்பகிரம் பண்றதுக்கு வந்தில்லை அப்படின்றார். ஆச்சாரியர்களுக்குத்தான் புஷ்பகிரம் வந்திருக்கேன் அப்படின்றார். அதே மாதிரி இவருந்து சொல்றார். அனந்தரம் பட்டர் திருவனையாடு எழுந்தில இருப்போடு
பகலெல்லாம் வெளியிழந்திருந்த அயாவசத்தாலே விடாய்த்திரு தூத்தடியிலே நஞ்சியர் வழியிலே திருவடியை வைத்து கண்படர்ந்தவிட ஓர் இரவெல்லாம் துடை மாறாடுதல் அசைத்தல் செய்யானே இதன் தருளினார். வந்து படுத்த ஒரு நாள் முழுக அப்படி படுத்திருந்தாராம், உட்கார்ந்து இருந்தாராம் மடியில. ஆகையாலே ஆச்சாரிய விஷயத்தில் சைத்தன்யம் மூச்சத்து படுக்கையாய் அடிமை செய்கை சிஷ்யஸ்வரூப சித்தி என்கிறது. இவர் ஏன் தெரியும் சொல்லல, அவர் படுத்தே இருந்தார். 2 காலமோ 20 காலமோ ஆயிடுது. சரி, ஏந்து பார்த்தார், அவருடைய படுத்திருக்கார். இது ஆச்சாரிய விஷயத்திலே சைத்தன்யம் மூச்சற்ற மூச்சு படுகையாய் அடிமை செய்கை சிஷ்யஸ்வரூப சித்தி என்கிறது. திருவிளையாடி வீழ்ந்து அருளும் போதும் சாயங்காலமானவாறே வாரிதி என்ற கிராமத்திலே போய் ஒரு வேல் நகத்தை எழுந்திர புக்கவாறே அவரும் தானிருந்த ஆசனத்தையும் வாங்கி போகட்டு இவருக்கு ஒரு கட்டிலை அமைத்துக் கொடுக்க அதன் மேலே எழுந்திருந்து இவன் நம்முடைய வைபவம் மருந்து செய்தாரல்லன், சாதுபர நாய் செய்தாரல்லன், நம்மாலை உபகிருத்த நாய் செய்தாரல்லன், தன்னுடைய கிரகத்திலே புகுந்தோம் என்னும் அபிமானவரே இவன் இப்பொழுது செய்ய வேண்டியது. ஈஸ்வரன் தன் அபிமானத்திலே விளங்கினாரை என் நினைத்திருக்கிறானோ என்று தள்ளி பின்பு அந்த கிரகம் உடையவரைக்கு குறித்து இங்கு விசேஷம் ஏது என்று கேட்கிறார். இந்த ஊர் எந்த விசேஷம் கேட்கிறார். கட்டில் உட்காண்டோம். அவனம் நாயந்தேன், நான் காட்டிலே வேட்டைக்கு போனேன். அங்கே ஒரு முஷல் குட்டியை பிடித்தேன். அதனுடைய தாயானது என் முன்னே வந்து வெளியிலே எதிரே கும்பிட்டுக் கொண்டு கிடந்தது. அத்தை கண்டருக்கு தயவிறந்து அதன் குட்டியை விட்டு போந்தேன் என்றான். அத்தை கேட்டவரும் ஒரு சேத்தனுக்கு இல்லாததென்றும் பரமச்சேதனருக்கு உள்ளதென்றும் மாமேக்கம் சரணம் ரதா என்று அம்முஷலுக்கு உபதேசித்தாரமில்லை. பரிப்பிராணான் பரித்திஜா ரட்சிதவியா கிருதாத்மனா என்று வேடருக்கு உபதேசித்தாரும் இல்லை. அவ்யவதானேனா சரணாகதியை பறித்ததிலே இது ஒரு பிரமாண சித்தி இருந்தபடியே என்று நெஞ்சி இருக்கிறதை செய்து கோயிலுக்கெழுந்தலை பூர்வம் போலே வியாக்கியானித்துக் கொண்டு எழுந்தல் இருந்தார். வேடன் மயில பிடிச்சான், மறி வந்தது, தாயார் வந்தது, வணங்கித்து ஐயோ பாவம் உருடாண்ட. இது சரணாகிர பண்டித்து பறித்தது. இவனுக்கு யார் சரணாகிர விஷயத்தை சொன்னா, எந்த ஆச்சாரியத்தை சொன்னா, எந்த உபதேசம் பண்ணா, அப்படி எம்பெருமான் கிருத்தியம் பாருங்களா அப்படின்ற அக்காலத்திலே வீரசுந்தர பிரம்மராயன் பெருமாளுக்கு திருமதில் கட்டுவிக்கிற நேரிலே பிள்ளை ஆழ்வான் திருமாலை அகப்படா அவர் திருமாளிகையை இடித்து திருமதில் கட்ட வேண்டும் என்று வீரசுந்தரன் சொல்லா. பட்டரம் உன் திருவிரலோ பெருமாளுக்கு ரட்சகம், அவர் மங்களாயுசாசனம் என்றோ. ஆகையாலே முன்பு திருவங்கி ஆழ்வார் தொண்டடிப்படி ஆழ்வார் திருமாலை கட்டுகிற ஸ்தானத்தை தப்பா ஒதுங்க திருமதில் கட்டவில்லையோ, வீரம் இப்போரும் அப்படியே அவர் திருமாளிகையை விட்டு ஒதுங்க திருமதில் கட்டி வையும் என்று சொல்லா. வீரசுந்தரனும் ஆச்சாரிய புத்தரின் தஞ்சாரே அவர் வார்த்தையை அதிகரித்து பிள்ளை ஆழ்வான் திருமாளிகை இடித்து திருமதில் கட்டி வைத்து பட்டரை தன் மூலமாக கோயிலிலே இருக்கவும் பட்டாரே மிகவும் உபதிரவிக்க பட்டர் கோயில் நின்றும் புறப்பட்டு திருக்கோஷ்டியூர் எழுந்தருளும் போது வழியிலே இளைத்திரளை நஞ்சீகரிப்போர் ஒருவரும் காணேன் என்ன நஞ்சீகரம் சீயா என்று அடைத்துக் கொண்டு கட்டுத்திருப்போனகமும் தண்ணீரும் அதுவும் கொண்டு ஓடி வந்து சாப்பாடு கையில் எடுத்து வந்திருக்கார். அவர் கடக்கென அமதி செய்ய பண்ணி வைத்து இசை ஆத்திருக்க பட்டரம் நஞ்சீகருக்கு அப்போரும் ஒரு விசேஷகராட்சம் செய்திருந்தார். ஆகையாலே 20 விசேஷங்களாலே ஆச்சாரியான கிரகத்துக்கு பாத்திரமாக வேணுவரே. அப்போ அவருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணாராம். இது சிஷ்யனுக்கு பண்ண வேண்டிய கர்த்தவியம் சொல்றார். அனந்தரம் திருக்கோட்டியூர் எழுந்திலிருந்து பூகி கண்டத்வய சரச சித்த நீரூபகண்டாம்
ஆவிர்மோதஸ்திரிசகுணா நூரித பிரம்மகோஷாம் மார்க்கே மார்க்கே பதிகர்வகைः குஞ்சமானாபவர்காம் பஷ்யேயந்தாம் புனர்விபரீம் ஸ்ரீமதீம் ரங்கதாம் நகா என்று சொல்லிக்கொண்டு கோயிலையும் பெருமாளையும் விட்டு பிரிந்து இருக்கையாலே மிகவும் கிளேசப்பட்டு என்றுகளோ கண்குளிரக் காணும் நாளே என்று கொண்டு எழுந்திருக்கிற காலத்திலே வீரசுந்தரராயன் கோபித்துக் கொண்டு இவரை அங்கு கருவிட்டான். அவன் சகவாசமே வேண்டாம் திருக்கோட்டியூர் வந்துட்டார். அங்கே ரங்கநாதர் கொடுத்து தோத்திரம் பண்றார். ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் பட்டரை சேவித்து அடியேருக்கு திருவிருத்தத்துக்கு அர்த்தம் ஒரு பிரசாத்திர வேணும் என்று மிகவும் அனுவர்த்திக்க பட்டரும் நன்றியரை பார்த்து, ஜீயா, எனக்கு கோயிலையும் பெருமாளையும் விட்டு பிரிந்த கிளேசத்தாலே செவிகள் சீப்பாயா நின்றது. ஆகையாலே எனக்கு வாய் திறந்து வார்த்தை சொல்ல போகிறதில்லை. நீ திருவிருத்தத்திற்கு அர்த்தம் இந்த ஸ்ரீவைஷ்ணவருக்கு சொல்லும் என்று அவரை ஜீயன் ஸ்ரீபாரத்திலே காட்டிக் கொடுத்து இங்கனே நடந்து செல்லுகிற நாளிலே கடலை கலக்கினா போலே பட்டர் திருவள்ளத்தை கலக்கி விரோதித்த வீரசுந்தரன் மறித்து போகா. அந்த ராஜா இவரை அனுபவன் போயிட்டான். அவ்வளவிலே கோயிலிலே பட்டர் திருத்தாழான ஆண்டாளை சேவித்திருந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் பட்டருடைய விரோதி போனான் என்று தங்கள் திருப்பரியட்டங்களை முடிந்து ஆகாசத்திலே எழுந்து நின்றார். நின்றவிடங்களிலே சந்தோஷத்து கூத்தாடி ஆண்டாளுக்கு அறிவிக்க அது கேட்டு ஆண்டாளில் செய்தபடி அவன் ஓரானே எல்லாம் சந்தோஷப்பட்டு எல்லாம் மேலிருந்து கூத்தாடினாலாம். அதுக்கு பட்டருடைய தாயார் என்ன சொல்றா அப்படின்னா, திருமாளிகைக்குள்ளே புகுந்து திருக்காப்பை சாத்தி சிக்கன தாளிட்டு வைரவிடுத்து மிகவும் கிளேசித்து வாய்விட்டு உத்தேஸ்வரமாக அழத் தொடங்கினாள். சந்தோஷாதிசயேனா தடுகுட்டமாய் கும்பிடு நட்டமிட்டு கூத்தாடுகிற பதில்கள் அது கேட்டு ஆண்டாளை குறித்து பட்டரை இங்கிருக்க வட்டாமல் விரோதித்த பாபிஷ்டன் போனான் என்று சந்தோஷியாதே கிளேசிப்பான் என் பட்டரை விரோதி போகவும் பட்டரும் பதில்களும் இங்கே எழுந்தளவும் நாம் எல்லோரும் கூடி வாழவும் உமக்கு அசக்கியமாய் இருந்தரோ என்று ஆண்டாளும் ஸ்ரீவைஷ்ணவர்களை குறித்து எழுதி செய்தபடி. அப்பா அம்மா எழுதுறா. இப்ப சொல்ற, ஏன் எழுதியது? பிளகால் நீங்கள் ஒன்றும் அறிகிறீர்கள் இல்லை. வீரசுந்தரன் நேரே ஆழ்வாருடைய சிஷ்யனாயிருந்து ஆச்சாரிய புத்தரான பட்டரை திண்டாட்டம் கண்டு அவர் திறத்திலே மகாபராரத்தை தீரக்கடிய பண்ணி அறியாமல் செய்தேன் இத்தனை பொறுத்தர வேணும் என்று பட்டத்திலே தலைசாய்ப்புறம் செய்யாது இப்படி செய்தோம் என்கிற அழுதாபம் என்றே செத்துப்போனான். ஆயாலே அவன் சரீரம் விட்ட போரை யமபட்டர் கையிலே அகப்பட்டு கலங்கு அடியுண்டு மலங்க விழிக்குமாகியாலே அதிருஷ்டத்தை இழந்தான். சில நாளைக்கு இங்கிருந்தாலும் திருட்டு சுகத்தை அனுபவிக்கிறான் என்றிருந்தேன். அதுவன் கூட எழுந்தானாகாரே. ஆழ்வான் திருவர்களின் சம்பந்தம் உடையதொரு ஆத்மா இப்படி தட்டுப்பட்டு போவதே என்று இத்தை நினைத்து என் வைதிகிறபடி உங்கள் ஒருவருக்கும் தெரிகிறதில்லை என்று ஆண்டாளும் வழி செய்தாள். அவன் ஆழ்வானுடைய சிஷ்யன் பட்டரை ஓட்டினான். அவரை போய் ஒரு சமாதானம் க்ஷமித்து விழுந்து ஒரு வார்த்தை கேட்டிருந்தா பழுது போவானே. இல்லை இங்கேயாவது நேரம் ஆத்தியத்து பாரதி இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, இப்படி ஆயிரத்தி வரைக்கு என்று நினைத்து என் வயிறு எதிர்கபடி உங்கள் ஒருவருக்கும் தெரிகிறதில்லை என்று ஆண்டாள் அருளி செய்தாள். குற்றம் செய்தவர்கள் பக்கல்லிலும் அகப்பட இத்தராய் தயார்ந்திர சித்தராய் போடுவது ஆழ்வான் சம்பந்தம் உடையவர்களுக்கே உள்ளதன்றே. அப்புறம் நான் பெற்ற பேத்தை 400 வேணும் என்று பிரார்த்தித்தார் கூறுத்தாழ்வான். அந்த மாதிரி வீரசுந்தரம் பிரம்மராஜனும் ஆழ்வான் பேத்த பெருளியை நான்காலம் அழுகிறார். யாரு? ஸ்ரீமதி ஆழ்வான் தோறுத்தாழ்வான். பிள்ளை ஆழ்வான் இவ்விசேஷம் கேட்டு கோயிலில் நின்றும் திருக்கோட்டியூர் கிழந்தலை இட்டு எழச் செய்ய
பக்தரும் கேட்டு சந்துஷ்டராய் நும்கால் நும்கால் எந்தரமேல் கடுமீரோ நுபரோடே என்கிறபடியே அவர் கடல்களை அடிக்கடி வணங்கி அவருடனே கூட தட்சணமே கோஷ்டீபுரத்தில் நின்றும் புறப்பட்டு கோயிலேறு விழுந்தலை கண்டுபோலே தரிசனார்த்தம் நிர்வகித்துக் கொண்டிருந்தார். அம்படியாழ்வான் 200 கார் வெளிநடந்து வந்து பட்டர் ஸ்ரீபாரத்திலே தண்டன் சமர்ப்பித்து அடியனுக்கு தஞ்சமாயிருப்பதில் அர்த்தம் பிரசாதித்தல் வேதம் என்று பிரார்த்திக்க பட்டரும் நெடுமார்க்கடுமைக்கு அர்த்தம் பிரசாதித்தலை எம்பெருமானை அருகையாவது அவனை அறவையிரு பட்டறிகை பெரியரை அருகையாவது அவனை முழுக்க அறிகை என்றடி செய்தலார். அவரும் பலபடி சொல்லியன் மரப்பன் இவ்வளவே அமையும் என்று அவர்களை தாரகமாக பணிக்கொண்டு எழுந்தருளினார். நெக்ரோத வீஜே வடபத் புரணவே சப்தஜாலவத்து சித்தே தரியேகத்தே சர்வார்த்தாக சம்பவந்தி. ஆலின் விதையில் ஆலவரும் போலவும் பிரணவத்தில் வேதசாஸ்திராதி சப்தராசி போலவும் ஸ்வரசித்தமான பாகவத விசேஷத்துவத்தில் சமஸ்தமான அர்த்தங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். என்கிறாலே சத்கிஷ்யன் சதாச்சாரியன் அருளி செய்ததொரு தர்மார்த்தத்தை தஞ்சமென்று விஸ்வசிக்க வேண்டும் என்றபடி வீரசிகாமணி பல்லவராயன் பட்டரை குறித்து, பட்டரே ராஜகாரியம் செய்கையாலே அடியேனுக்கு பகவத் விஷய வைபவம் கேட்க விரைவில்லை. எனக்கு தஞ்சமாயிருப்பது அர்த்தம் பிரசாரித்திட வேண்டும் என்று அபேட்சிக்க பட்டரும் கடல் கரை வெளியே நினைத்திரும் என்று செய்தலார். அது தெரியாமையாலே அவர் கையை பிசைத்து நிற்கார். இவரும் கடல் கரையிலே ஒரு அமிர்த கடல் போலே பெருமாள் பெரிய வானர சேனையோட விட்டிருக்கா. அக்கரையிலே பிணந்தின்னி பையல் ராமனில் இருக்கா. 70 கோடி மகா கபிசேனை உணர்ந்து பெருமாளை நோக்கி கொண்டு போறா. அவர்கள் பிரகிருதிமான்களாகியாலே கண்டு உறங்கி கால் தோய்ந்து கை சோர்ந்த பொழுதிலே தாமன் தம் திருத்தன்பியாரும் ஆகா திருவதியிலே கட்டி அகச்சும் சுருக்கியும் சீராவும் நாணியும் முதுகிலே அமிர்தா அம்பரா தூணியை கட்டி கையிலே தெரித்து பிடித்து பெருக்க திருச்சரமும் தரித்த திருவிந்தம் ஆனுமாய் சில அண்டங்கள் முட்டையிட்டு தன் சிறியின் கீழே நோக்கியிட்டு வைக்குமா போலே இடவரு வெள்ளம் லவங்க குலபதி மகாசேனையையும் நடையாடும் மதில் போலே ரட்சித்துக் கொண்டு ஓர் இரவெல்லாம் சாரிகையாய் வந்த சக்கரவர்த்தி திருமகளை கையும் வெல்லுமே தஞ்சம் என்று சுகமாயிரமே இருந்து அருளினார். சுகமாயிரம் என்றருளினார். தரிசன ரகசியம் ஆவது உருங்குகிற போதே நமக்கு ரட்சிக்கும் ஒருவன் உணர்ந்தால் நம்மை நோக்கும் என்றிருக்கு சொல்ல வேண்டாவிலே என்றபடி ஒரு நாள் திரிபுர வீரதேவராயன் பட்டருடைய வைபவம் கண்டு, பட்டரே நீ நம் பக்கல் ஒரு நாள் வந்து போகீர் என்ன பட்டரும் பெருமாள் அஞ்சல் என்று கைமறுத்தாரும் அவ்வாழ்சல் ஒழிய வேறொரு போக்குண்டோ என்கிறார். அதாவது ஏத்தத் விரதம் மமா என்று ஸ்வ ஆஸ்தித தட்சணைக தீட்சிதனான எம்பெருமான் இருக்க கதிபய கிராமேசனான எக்கச்சித் புருஷா தர்ம வாசலிலே தோழக்கடவோமல்லோம் என்றபடி ஒரு நாள் பட்ட பெருமாளை திருக்கை தரத்திலே இழந்தடி இருக்கச் செய்து திருவடி தொடக்குகா திருமுன் அடிக்கிற வேத்திரபாணிகள் பட்டரை பாராமல் சில பரிசோக்திகளை செல்ல ஸ்ரீபாரத்திலே ஸ்ரீ வைஷ்ணவர் அவருடைய எதிர்த்தரம் சென்ற போக பட்டரும் வாரீர் பிள்ளாய் கேளும் பெருமாளுக்கு ஏகாந்தத்திலே என் குத்தம் விண்ணப்பம் செய்ய ஒரு காலம் பத்தாதாய் பெருமாளும் திருச்சுவி சாத்தாமல் போந்தரித்தை பெருமாளுக்கு அந்தரங்க பரிகரமாயிருப்பார் ஒருவர் நம் தோஷங்களை ஏகாந்தத்திலே விண்ணப்பம் செய்ய பெருமாளும் திருச்சுவி சாத்திர கண்டால் நம்மை பார்க்கில் அத்தை விலக்குகிறவித்தால் நீர் பெத்த பெயரின் என்றார். இத்தால் பகவத் சந்நிதியின்
ஏகாந்தத்தில் பரக்கிருத்த ஸ்வதோஷ கியாபனம் தத் வாத்சல்ய காரியமாய் தன் அங்கீகார ஹேதுவுமாம் என்று நினைக்க கடவுள் என்பபடி பட்டர் ஸ்ரீபாரத்திலே சம்பந்தமுடையராய் சோமயாஜியாயிருப்பார் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர். பட்டரை அடியேருக்கு திருவாராதன கிரமம் பிரசாரித்திட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய பட்டரம் உடையவர் நித்தியத்தை ஒரு யாமப்போர் திருவாராதனம் பண்ண வேண்டும் கிரமத்தை பிரசாரித்திட அவரும் கொண்டு நெடுநாளில் திருவாராதனம் பண்ணி போரை செய்தே. ஒன்றிரண்டு நாள் பட்டர் திருவாராதனத்தை சேவித்திருக்க அங்கு நமக்கு அருளச்சே கிரமம் ஒன்றும் கண்டினர். பட்டர் திருவாராதனம் செய்கிறபடி பட்டர் நீராடி தூய திருப்பரியட்டம் சாத்தியலை திருவன்காப்பு சாத்தியலை உள்ளே அமர் செய்ய தலிகை அமர்த்தினவுடனே தலிகை முன்னே எழுந்தருளியிருந்து தெற்காழ்வாரை எழுந்தருளித்துக் கொள்ளுவாருங்கோள் என்றார். அவர்களும் அப்படியே எழுந்தருளித்துக் கொண்டு வந்து கைத்தரத்திலே பிடித்தவுடனே ரயத்தின் உத்தரவாக்கியத்தாலே திருவிழி விளக்கி தமக்கு படைத்த திருப்பூரகத்தையும் சேர்த்து தண்ணீர் வரையும் அவரியை பிரசாரப்பட்டுள்ளினார். ஸ்ரீ வைஷ்ணவரம் அத்தை கண்டு பட்டரை தண்டனிட்டு சவிநயராய் ஒரு விண்ணப்பம் உண்டோ சொல்ல பயமாயிருக்கிறது என்று சொன்னார். பட்டரும் அஞ்சாதே சொல்லும் என்ன அந்த ஸ்ரீ வைஷ்ணவரம் ஒரு யாமத் திருவாராதனப்படியே அடியேனுக்கு இப்படி செய்தளித்து தேவையை சங்கிரகமாய் இப்படி செய்தளிக்கிறது கடியன் என்று விண்ணப்பம் செய்ய பட்டரம் சகல சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து பார்த்த விடத்தில் உனக்கு இப்படி சொல்லுகைக்கு ஒரு வார்த்தையை கண்டிலேன். என்னை நிரூபித்த விடத்தில் இப்படி உடைய செய்கைக்கு ஒரு சாஸ்திரம் கண்டிலேன் என்று செய்தொழினார். இத்தால் இதைஷியான ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு ஞான பரிபாக்கானுகுணமாக பண்டிப்புஷுவுக்கு தடிகட்டி விடுவாரை போலே சப்தாதி விஷயங்களிலே பண்டித்திருகிற கிரணங்களை பகவத் விஷ புராணமாம்படி திருத்தம் என்பவரும் ஆச்சாரியனுடைய யத்னமாய் பகவத் விஷயீகபரமான அனுஷ்டான விசேஷத்துக்கு கருத்து அவிசேஷிக்கு தோற்றார் என்னவரும் தோன்றுவான் என்றே. பட்டர் 2 நிமிஷத்துல பட்டர்படின்னு அர்க்கியபாத்தியம் சோர்பிச்சு தலை சோர்பிச்சுட்டார். இவருக்கு 1 மணி காலம் 2 மணி காலம் நடக்கிற அப்படி திருவாராதனம் பண்ணம் பண்ண இவரு பண்ணிண்டே இருந்தார். வந்தார். இவர் பண்றது பார்த்துட்டு பயமாறது இருந்தார். சொல்லும் பண்ணார். நீருக்கு இத்தனை சீக்கிரமா பண்ணிவிட்டே அவங்க இத்தனை போது சொல்லி கொடுக்கிறேன் திருவாராதனம்னா நீ இருக்கிறதுலேக்கு அறவே சரி நாளைக்கு இதுவும் அதிகம் அப்படின்ட்டார். திருவாராதனா 2 நிமிஷத்துல பண்ணலாம், 2 மணி காலம் பண்ணலாம், 3 மணி காலம் பண்ணலாம். அதை பத்தி சொல்றாருங்க. பட்டரை ஒருவன் தேவதாந்தரங்களை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நிறுவத்தி அறிவான் என்றார். பிரமாண விரோதம் என்றால் என்ற சந்தேகம் உள்ளது. இங்கே சந்தேகமில்லை என்று அழி செய்தார் அறிஞரை எண்ணில். சத்வ பிரச்சுரரை ரஜஸ்தம பிரச்சுரர் அனுவர்த்திக்கும் மறுபோக்கி சத்வ பிரச்சரரை ரஜஸ்தம பிரச்சுரரை அனுவர்த்திக்கும் கிடையாது. ஆகையாலே தேவதாந்தரனின் விடதோஷங்கள் இருந்தாலும் ஒரு காலம் அனுபவத்தினையர் என்றபடி பட்டர் அரியில் சம்பதியார் என்று பட்டர் ஸ்ரீவாரத்தை வேறொரு ஸ்ரீ வைஷ்ணவர் திருக்கையாலே விளக்கு வைத்து ஆண்டாள் ஸ்வீகரித்துக் கொண்டிருந்தாள். இத்தை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கண்டு தாயாரான தேவரி இப்படி செய்திருந்தாமோ என்ற ஆண்டாளும் அறிவன் பிறர் திருவாராதனத்தின் தீர்த்தமே ஸ்வீகாரியமாய் தான் ஏறி எழப்பண்ணின விக்கிரகத்தின் தீர்த்தம் ஸ்வீகாரியமாகாதோ என்ன அவரும் அதற்கடி என்று கேட்க ஆண்டாலும் கணவரும் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ணப்படுவரே என்று செய்தாள். இத்தால் சிஷ்ய புத்திரர்களை ஆகிரம் ஞானாதிகள் பெரியத்தேனா அனுவர்த்திரியல் என்ற மற்ற தம் ஸ்ரீபாரத்திலே சேவித்திருப்பார் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்து நீர் அறந்தாழ்வான் ஸ்ரீபத்திலே சென்று ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இருக்கும்படி எங்கே என்று கேட்கிறார் என்று செய்யா அவரும் அறந்தாழ்வான் சந்நிதிக்கு எழுந்தருடா. அங்கே பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அமது செய்தருடா. இவர் இடம் கோராமையாலே அவர்கள் அமது செய்து எழுந்திருக்கும் அளவும் இவரும் பேசாதிருக்கா. பின்பு அறந்தாழ்வானும் இவரை கண்டு நெடும்போதுண்டே
அமிர்த செய்திகளை பெற்றதில்லையே, இசைப்பாடு இருக்கிறதே, இலைப்போடு இருக்கிறதே என்று போல நொந்து கிடக்கிற அமிர்த செய்திகளை பண்ணி தாமும் தெய்வர்களுமா சேஷித்திருந்த திருப்பூரகத்தை போஜனத்தை அமிர்த செய்திகளை எழுந்தலிருந்து சாத்துப்படி அடைக்காய் இவரை சமர்ப்பித்து எழுந்தரும் என்றால் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் அத்தை எழுந்தருளி ஸ்ரீ வைஷ்ணவர்களை பெருமாள் சன்னதியில் முதலிலே வைத்து அமிர்த பண்ண அவர் அமிர்த செய்து எழுந்தருளி 3ஆம் நாள் எழுந்தருள அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் 2ஆம் முறையிலே வைத்து அமிர்த பண்ண அவரும் அமிர்த செய்து 4ஆம் நாள் எழுந்தருள அவரை இடம் போராமல் புறக்கடை வாசலை வைத்து அமிர்த பண்ண அவரும் அமிர்த செய்து திருக்கை விளைத்திரவென்று அவருக்கு சாத்தபடி அடைக்காய் எனது சமர்ப்பித்து அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை குறித்து எங்கிருந்தும் எழுந்தளித்து என்று கேட்கலாம். அவரும் பட்டர் எவரி ஸ்ரீபாரத்திலே சென்று ஸ்ரீ வைஷ்ணவரக்கம் இருக்கும்படி எங்கனே என்று கேட்டு வர சொல்லி அடியேனை வரவிட்டறினார் என்று விண்ணப்பம் செய்ய அறந்தாழ்வானும் ஆகில் கொக்கு போல இருக்க வேண்டும், கோழி போல இருக்கும், உப்பு போல இருக்கும், உண்மை போல இருக்கும் கவனம் என்று அறினார். இத்தால் தன் ஞான அனுஷ்டான அபிமானாதி நிமித்தமாக ஸ்ரீ வைஷ்ணவர்களிலே உட்பாட்டுக்கு ஆசைப்படாதே உட்பாட்டுக்கே ஆசைப்பட்டு தனிய சேஷத்துவத்தை பேணுகை ஸ்ரீ வைஷ்ணவரக்கம் என்று உத்தரங்களை செய்து வைத்தலாயிற்று. ஒரு நாள் பட்டர் ஸ்ரீபாரத்திலே தெரிவித்திருப்பார் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் சகவாச தோஷத்தாலே கலங்கி விஷயப்பிராவண்யம் தலையெடுத்து பட்டர் சந்நிதியில் சென்று பட்டரே உவக்கும் நமக்கும் படி இல்லை என்று சொன்னார். பட்டரும் மாறாய் பிள்ளாய், அது உன் நினைவாலே, நீ விட்டாலும் நான் விடுவேனோ என்று அழி செய்தோடா. அவனும் நகர்ந்து போகத்தேடா. இவரும் அவனை பலாத்கரித்து பிடித்து உபாயேனா ஞானோபதேச வகுத்தாலே வருந்தி திருத்தி ஸ்ரீபாரத்து கந்தரங்கராக்கிக் கொண்டுள்ளார். அவரும் மகா விரக்தராய் நிலையிலே நின்றடினார். ஆகையாலே அஜானம் தலையெடுத்து நின்று திருத்தி கேட்டுக் கொள்ளை சராச்சாத்திய லட்சம் என்கிறது. ஒரு நாள் பட்டரும் ஸ்ரீ வைஷ்ணவருமாக பெருங்கூட்டத்தில் உறக்கமாக எழுந்தலிருந்து பகவத் கல்யாண குணானுசந்தானம் நடவாதிருக்க ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் நாம் பண்ணின சுகிருதம் என்றோ இப்படி இருக்க பெற்றது என்ன அவ்வளவிலே ஸ்ரீயாச்சான் எழுந்திருந்து என்று நெடுங்காலம் பெருமாள் ரட்சகர்ந்து சிக்ஷித்து வைத்து இப்போதாவது சுகிருத தேவர் உண்டாவரே என்றறினார். இத்தாலே உஜ்ஜீவிஷுவான ஈஸ்வரனை இருக்க ஆனுகூல்யங்களுக்கு சுகிருத்தம் படி எங்கை சொரூப நாசம் என்றபடி பெருமாளை பண்ணிதான் சொல்லணுமே தவிர சுகிருதம் பண்ணும் பண்டித்து நினைக்காதே படித்தார். பட்டரோட அவதரார் வெறுத்தலை தாம் ஆழ்வாருடைய வெற்றிலை செருக்கிலே பிறந்தவர், நான் ஆழ்வாருடைய ஞான செருக்கிலே பிறந்தவர் என்றோ என்று சொல்லிவிட அத்தை பக்தர் கேட்டலை பாதிசரம் அடைகிறே ஆகிரன் மித்தை தானே சொன்னாரே என்று அழி செய்தார். ஆகையாலே ஆச்சாரிய விமான ஜனித்த ஸ்வ உத்கர்ஷரூப ஸ்லாகமா வச்சனம் ஸ்வரூப அனுச்சிதம் என்றபடி ஒரு திருவண்டகத்திலே எழுந்தல் இருக்க செய்தே பட்டர் திருவாலவட்டம் செழித்திராதிருக்க ஸ்ரீபாரத்துவர்கள் சந்தியாவந்தனத்து காலம் தப்புகிறது என்று விண்ணப்பம் செய்ய பட்டரும் பகவத்கைங்கிரி இவர்களுக்கு சந்தியாவந்தன வைகல்ய தோஷம் மாறாது என்று செய்ததார். இதற்கு கருத்து மத்கர்ம குர்வதாம் பும்சாம் கர்மலோகோ பவேத்யதி தத் கர்மத்தே பிரகுர்வந்தி விஸ்வகோட்யு மகரிஷயா என்று திருமகத்வாசரம் இருக்கையாலே பகவத்கைங்கிரியத்தை இழந்து நித்திய கர்மானுஷ்டானார்த்தமாக போகை சொரூப விருத்தம் என்றபடி ஒரு கால் பட்டருடனே அநேகம் வித்வான்கள் திரண்டு வந்து கற்பிக்க பட்டர் அவர்கள் எல்லாரையும் வாய் மூடுவித்து ஜெயித்தருளா. பின்னையும் அவர்கள் இவருடைய சர்வக்கியத்தையை பரீட்சிப்போம் என்று ஒரு குடத்திலே ஒரு பாம்பை அடக்கி கட்டி இக்குடத்திலே இருக்கும் வஸ்துவங்கள் கேட்க பட்டர் திருவன் கொத்த கொடை இருக்கிறது என்றால் அவர்களும் சிரித்து கொடுத்து கட்டை அவிழ்த்து விட்ட பொழுதிலே போகி பெறப்பட அவர்களும் இது கொத்த குடையோ என்று பட்டரும் அன்றோ சென்றால் குடையாம்
என்றென்றோ ஆழ்வார் எழுச்சியது ஆளவந்தாரும் நிவாசன பாதுகாம் உபதானவரிஷா ஆத்தப வாரணாதிவிகி என்றென்றோ யதார்த்தத்தை சொல்லித்து என்று அவரும் அவருடைய சரோக்கியதைக்கு விஸ்மயப்பட்டு கிருத்தார்த்தராய் போனார்கள். முன்பு உடையவர் காலத்திலே ஆச்சாரியர்கள் எல்லாரும் உடையவருக்கு மானசபுத்திரான் திருக்குறைப்பிரான்கள்தானே அனுவர்த்தித்து ஆழ்வார்கள் அருளிச்செயல்களின் அரும் பொருள் தெரியும்படிக்கு தேவரீர் வியாக்கியானம் செய்தபடி உடையவரை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று பிள்ளானுக்கு விண்ணப்பம் செய்ய பிள்ளானும் உடையவரின் கூட்டத்தில் திருவோலக்கமாக எழுந்தல் இருக்கச் செய்தே சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணி செவனீராய் பிறப்புடனே ஒரு விண்ணப்பம் உண்டு என்று சொல்ல உடையவரும் என் என்று கேட்டடா பிள்ளானம் தேவரி ஸ்ரீபாஷ்யம் விரலை செய்து திக்விஜயம் பண்ணி தரிசனத்தை நிறைவேற்றி அருளித்து இனி திருவாயுதலான ஆழ்வார்கள் பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் செய்து ரட்சித்திர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய உடையவரும் திருவள்ளத்திலே விசாரித்தடி அப்படியாம் நாம் மறுச்செயல்களுக்கு வியாக்கியானம் பண்ணினால் மந்தமதிகளுக்கு இதற்கு இவ்வளவே அர்த்தம் உள்ளது என்று தோற்றம். ஆழ்வார்கள் வாசங்களுக்கு அர்த்தம் அவருடைய புத்திக்கீடாக பகுவாக சுரக்கும். நாம் செய்யில் ஒருவர் ஒரு வரம்பு கட்டினாம் போலேயும் அப்படியாலே அபசாரம் உண்டாம். ஆகையாலே நீர் ஒருவரை திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் செய்யும் என நியமித்தவரா அவரும் ஸ்ரீ விஷ்ணு புராண பிரக்கிரியாலே திருவாய்மொழிக்கு முந்தரவென்றம் எளிதாக 6000 படி உரை தெளினார். திருக்குறள் பிள்ளான் பட்டருடைய நஞ்சியருக்கு பிள்ளான்படி 6000 பிரசாரித்தவரா அவரும் மத்தை நன்றாக அதிகரித்து பட்டரை அநேகமாக அனுவர்த்தித்து அவருடைய அனுமதி கொண்டு திருவாய்மொழிக்கு 9000 வியாக்கியானத்தை பண்ணி பட்டருக்கு திருநட்சத்திரத்திலே ஒரு கைசிக துவாரிசை என்று பெருமாள் சந்நிதியிலே கைசிக புராணம் வாசித்தவராதிருக்க என்றையும் போலன்றியே ஒரு வரத்துக்கு பகுமுகமாக வாவார்த்தங்களை அருளிச் செய்த படிகளை கண்டு பெருமாள் திருவில்லம் புகுந்து இதற்கு தாம் சாத்தி என்ற திருமாலை திருப்பரியட்டம் திருமுத்துத்தாமம் பின்னும் தாம் எழுந்து அளிக்கிற திவ்ய சிம்மாதனத்தையும் பின்னும் சிலரத்தையும் பரிசிலாக இறங்கியவளை மார்பும் தோளும் பூரித்து திருமேனி தெரியாமல் வரைவின்றி மாறி இதற்கு மத்தை எதிர்கொடுப்போம் என்று சந்தோஷாதிசயத்தாலே பட்டரை உமக்கு மேல் வீடு தந்தோம் என்று பெருமாள் திருவில்லமாக இவரும் மகாபிரசாதம் என்று அங்கீகரித்தவளா திருவோருக்கும் உடைய கடல் குழம்பினாற் போலே இப்படி திருவள்ளமாவானன் என்று கலிங்கி வயிறு வெடிச்சித்த பட்டரம் ஹரிஷத்துடனே பெருமாள் திருவிழை தண்டன் சமர்ப்பித்து கிருத்தாந்தில் விடராய் இன்று நாயந்தே தேவரீர் அர்ஜுனனை குறித்து மோட்ச ஈஷ்யாமே என்று செய்தளித்து இன்று என்று கேட்டார் வார்த்தை கேட்டு இருக்க என்றே தேவரீர் உடையவர் தேவரீர் தாமை இப்படி திருவாய் மிதந்த அழுத்தத்தை பேத்துக்கடி உடையவர் தேவரீர் திருவிழிகளே காட்டிக் கொடுத்த உறவும் ஆழ்வாரோடு உண்டான குழந்தருக்கும் எம்பார் அருளிவரே எம்பார் அருளுவிரே என்று விண்ணப்பம் செய்யா திருவோலக்கத்திருந்த ஸ்ரீரங்க மறையோர் பட்டரை பார்த்து பெருமாள் உகப்பு தரவண்டையிட்டு விசாரியாமல் ஒரு வார்த்தைகளை செய்தளினார். நீர் இங்கனே உகந்து அங்கீகரிக்கிறதன் உண்மை கொண்டு இவ்விபூதியை திருத்த வேணும் என்றோ பெருமாள் திருவிழம் பற்றி இருக்கிறது என்ன பட்டரும். ஆனால் இவ்விபூதியும் இவ்விபூதியிலுள்ளாரும் பாக்கியவான்கள் என்றோ என்னை விபூதி பொறுக்குமோ இங்கே அறிவுபட்டலை பரவரத்துக்கு இருக்கும் சுருடும் முடியும் கட்டேனோ என்றலை செய்து பெருமாள் தன்னை விஷயராட்சம் செய்த ராஜகல மகாத்மத்தால் உண்டான் செருக்கு தரவண்டையிட்டு கிருஷ்டோக்தியை பண்ணி ஐந்தே ஆதர்வர்மத்திலே எடுத்திட்டு திருவடி தாமரலைகளும் அஞ்சலந்த கையும் கவித்த முடியும் சிவந்த திருமுக மண்டலம் உருவலம் திருவிதலில் கஸ்தூரியை திருநாமமும் பரவரத்தில் கண்டிலே நாகில் ஒரு மூலையடியே முறித்து கொண்டு குதித்து மீண்டு வருவேன் என்று விண்ணப்பம் செய்து நபெருமாளையும் பெரிய பெருமாளையும் ஆபாத சூடமாக அனுபவித்து
யார் போலே? திருப்பாணாழ்வார் போலே கோயிலாழ்வாரையும் ஆழ்வாரையும் கண்ணாறு சேவித்து பெருமாள் தம் வரிசைகள் எல்லாவற்றுடன் பிரம்மரத்தம் பண்ணிவித்து கோயில் அனைத்து கொத்தும் மத்துமுள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களும் எல்லா ஆச்சாரியர்களும் மத்துமுள்ள விப்ர வர்க்கமும் சூழ்ந்து சேவித்தவரார் அவர் திருமாளிகையிலே எழுந்தளி ஆண்டாளை சேவித்திருக்கா அவளும் நரவந்தமில்லதோர் நாடு புகுவீர் என்று ஆசீர்வதிக்கா பட்டரும் அம்மா அடியேன் வேண்டுவரீரே என்று உகந்தலை திருப்பதியில் உள்ளவர்கள் அடங்கா திருமாளிகையிலே அபிதி செய்தன பின்பு கோஷ்டியாக இருந்தவரிலிருந்து என்றையும் போலே திருநெடுந்தாண்டகத்து கத்தமலட்சியாருக்கு சேர அறம்புரை நடந்திரக்கை யாதனே மாயா என்கிற பாட்டு கத்தம்பலட்சிகிற போது அஞ்சரை புல் தனிப்பாகன் என்கிற இடத்திலே பரவேறும் பரம்பொருளா நீ என்னை கை கொண்டவன் பிரிவேந்தும் கலரம்பத்தி பெரும் பிரமாகின்றதால் என்று அனுசந்தித்து திருமேனி சிறப்பித்து புன்முறல் செய்து திருவடியிலே அஞ்சலியை செய்து கொண்டு அணையிலே சாய்ந்து இருக்கச் செய்து சிறக்கபாலம் வெடித்து திருநாட்டில் கிடந்தருளா பஸ்மத விரதம் ஆரம்பம் நிருசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரையும் தாம் வந்தே குருபரம்பராம்